இருக்கிறார். இப்படிதான் இந்த உலகம் என்னது இல்லை, நன்றி இல்லாத உலகமா இருக்கு. நம்ம அவங்களுக்காக உயிரை கொடுத்து எவ்வளோ பெரிய வேலைகளை செய்வோம், எவ்வளோ நன்மைகளை செய்வோம். ஆனால் நம்மளுக்கு பின்னாடியே இருந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, குழி பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தானே நிறைய பேர். அதே போல இந்த யோவாசுங்கிற ராஜா என்ன செய்யறான், துரோகம் பண்ணிடுறான். அந்த சகரியாவை கொல்லும் போது அப்படி எல்லாரும் கல்லெறியும் போது அவருக்கு எப்படி வலிக்கும். அவர் சும்மா செத்துருப்பாரா, மனசுல ஏதாவது சாபத்தை கொடுத்து தானே செத்துருப்பாரு, அந்த ரத்த பலி. உடனே அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் பார்க்குறாரு, அதை கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க செய்யற பாவங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கான தண்டனை வரும், கேட்பாரு அதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்துடுறாரு. அப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த சீரியான்னு சொல்லிட்டு வேற ஒரு தேசம், சரியா, அந்த தேசத்துலேருந்து இந்த யுத்தம் செய்ய வர்றாங்க. அவங்க வந்து சின்ன படை தான். ஆனால் இவங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாரு, நல்ல பெரிய படை தானே. ஆனால் இவங்க வந்து தோத்துடுறாங்க.